இணைவுகள் அப்படின்னு ஏற்கனவே பேசியிருந்தோம். அதுல சந்திரன் சனி இணைவு இருந்தா என்ன மேம் பண்ணணும்? கரெக்ட், சூப்பர் கேள்வி. இந்த சந்திரன் சனி தான் நிறைய பேர் புணர்வு தோஷம் உனக்கு கல்யாணம் ஆகாது நிறைய ஒமிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வந்தவங்கள சந்திரன் சனி இப்படி இருக்குது, எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்க மேம், உங்களுக்கு நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தவங்களையே நீங்கள் பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்கன்ட்டு வந்தால் அப்படி ஒருத்தர். இது எங்கள் ரிலேஷனில் தான் ஒரு பையன் இது. சரியா? அப்புறம் அந்த பையன் என்னென்ன அப்படி நாங்கள் வந்து எப்போவுமே சொந்தக்காரங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதே இல்லை. அப்போ அவன் ஆன்லைன்லேயே நேரில் வந்தால் தெரிஞ்சு போயிரு அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் ரிலேஷன்னு சொன்னான் என்கிட்ட. இப்போ சந்திரன் சனின்னா தயிர் சாதம் அம்பாளுக்கு, புரியுதுங்களா, நெய்வேத்தியம் பண்ணணும். அல்லது சந்திரன் சனி இணைவு இருக்கிறவங்க தயிர் சாதம் தானம் பண்ணணும். இந்த மாதிரி தானம் பண்ணுங்கன்னா 8 தடவை தான். சனி பகவான்னா 8 தான், புரியுதுங்களா? 8 தடவை நீங்கள் தானம் பண்ணுங்க அம்பாள் கோயிலுக்கு, அல்லது வெளியே தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நான். அவங்க வந்து ஒரு முறை செஞ்சு 2 முறை செஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் நடக்கல, 8 தடவை பண்ணி அப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. இந்த மாதிரி இணைவுகளை வச்சு பரிகாரம் சொல்லுவேன் நான். கல்யாணத்துக்கு உண்டான பரிகாரம் எப்படின்னா, இந்த லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பரிகாரம் பண்ண தேவையே இல்லை. 2,000 ரூபாய்க்கு கூட பரிகாரம் பண்ண தேவையில்லை. ஒன்றும் இல்லை, இந்த பரிகாரம் இந்த கோவிலில் போய் நம்ம உணவு தானம் கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து காரியம் சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக நடந்துருது. 7ல் செவ்வாய் இருந்தாலும் துவரம்பருப்பு சாதம் கொடுக்கலாம் கோவிலில் போய். 7ல் செவ்வாய் 8ல் செவ்வாய் இருந்தாலும் துவரம்பருப்பு சாதம் போய் கோவிலில் கொடுத்தாங்கன்னா அது செய்யணும், கரெக்டாக செய்யணும். என்னென்னா அவங்களுடைய பர்த் சார்ட் பார்த்து, அவங்களுடைய யோகாதிபதி நாள் பார்த்து, அரசு வேலையில் அதாவது பஞ்சபட்சியும் பார்த்து அரசு வேலையில், அப்புறம் கர்ண பகவானையும் கும்பிடணும். இந்த மாதிரியெல்லாம் அவங்க பர்த் சார்ட் பார்த்து செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரம் கூடி வரும். நிறைய விஷயங்கள் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குற எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க.